மூஷிக வாகன ஜகத சாமர கர்ண விளம்பித சோக ರಕ್ಷಣ ನೀವಿಧಿ ಕಾದಟೆ ಮುರವಿನಿ ಚೇರವಟೆ ತಾಂ ಕಿಟ ತಕತೆ ತೈ ಕಿಟ ತಕತಾಂ தாம் கிட்ட தக்கத்தை தத்தை. ஹாசினி அவர்கள் மிக சிறப்பாக நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பிச்சம்மாள் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு எழுதிய ஒரு ஆர்ட் இதுவை கொடுக்க இருக்கிறார்கள். இப்போ இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் வரப்போகிறாங்க. இந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு புத்திர கோசம் மங்கை குழு தலைவியாக நம்ம உஷாராணி அம்மா அவர்களே வருக. நீங்கள் பொன்னாடை போற்றி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. என்னை கூப்பிட்டுருந்தாரு பத்திரிக்கை கொடுத்து வாங்க அப்படின்னு. இந்த சபைக்கு நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிற்றுரைக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, தொண்டனின் பெருமை பற்றி பேசுறதுக்கு. அப்போ வந்திருந்தேன், அதோடு இப்போ தான் வரேன். ரொம்ப எனக்கு நிஜமாகவே என்ன வந்து ஒரு பொருட்டாக எடுத்து என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல நான் இந்த சிவஞான சித்தபையோட எல்லாருக்குமே நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஆன்மீகம், அதாவது சைவ சித்தாந்தம் இதிலெல்லாம் வந்து எனக்கு இதை கொடுத்தவர் என்னோட தந்தை. அதனால் என் தந்தைக்கு நான் முதல்ல நன்றி சொல்வேன். ஏன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் தந்தை மூலமாக தான் நாங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு, அப்போ வேலையில் இருந்ததுனால எங்கள் அப்பா இருக்கும் பொழுது எங்களால் இந்த அளவுக்கு நாங்கள் ஈடுபாடு இருக்க முடியல. ஆனால் எங்கள் அப்பாவோட மறைவுக்கு பிறகு நாங்கள் அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றுற மாதிரி இப்போ நாங்கள் பன்னின் திருமுறைகள்லாம் படிச்சுட்டு வரோம். அதனால் எங்கள் தந்தைக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். மற்றபடி எல்லாம் இன்றைக்கி நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஐயா என்னை கூப்பிடலன்னா நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். சொன்ன மாதிரி எனக்கு அந்த லக்ஷ்மணன் ஐயாலாம் அவர் குரல் அந்த 90 வயசுக்கு மேலே இருக்க அந்த குரலெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. கடவுளோட கடாட்சம் அவ்வளோ இருக்குது அவருக்கு. அதுபோல் எல்லா நிகழ்ச்சிகளுமே ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துறை பேசினவங்களும் எல்லோரும் நல்லா பேசினாங்க. ஐயா இந்த சபை வந்து இன்னும் இப்போ இதான் முதல் ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம லக்ஷ்மணன் ஐயா சொல்கிற மாதிரி அவர் 100 வயசுக்கு இருந்த பிறகு கூட நான் இங்கே வந்து பாடுவேன் அப்படின்றாரு. அந்த அவருக்கு 100 வயசாக இருக்கலாம், ஆனால் இந்த சபைக்கு இன்னும் 100 வயசுக்கு மேலேயே வருங்கய்யா. அந்த அளவுக்கு இது வந்து நல்லா மேலும் மேலும் நிகழ்ந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அடியனோட வாழ்த்துறேங்கய்யா. வாழ்க வளமுடன். சிவாயம். அந்த உத்தரகோசம் எங்கள் அம்மாவுக்கு அம்மா இது போடுறாங்க, சாப்பிட போட்டுறாங்க. என்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கண்ணுக்கு கேட்டோம், ஆனால் உள்ளத்தில் கேட்டோமா தெரியல. ஆனால் நிறைய பாடினாங்க. அவர் பாடினாரு, இவர் பாடினாரு, 12 திருமுறை பாடினாங்க. எத்தனை உள்ளே போச்சு தெரியாது. ஆனால் இதெல்லாம் உள்ளே வாங்கி கருத்தரங்கன்னு ஒன்று வரப்போகுது. இந்த கருத்தரங்கத்துக்கு கையிலே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமை தாங்க. இந்த கருத்தரங்கத்தில் 5 கருத்தரங்கத்தை சொல்லக்கூடியவர் நம்ம குகஸ்ரீ கலைச்செல்வன் ஐயா, பாமனாரோட அருமையாக பிடிச்சவர். லட்சக்கவி எழுதின வீரபத்ரனாக தேவி கருமாரிதாசரின் மகனாகிய நம்ம கலைச்செல்வன் ஐயா 5 முக சிவனும் அறுமுக சிவனும் ஒன்றே என்ற தலைப்பில் கருத்தை உள்ளே போட போகிறாரு. அந்த கருத்தை நம்ம காதால் கேட்டு வாங்குவோம். எல்லோரும் கருத்தரங்குக்கு வாங்க வாங்கன்னு என்று சொல்லி விடைபெறுகின்றேன். சிவாயனம். பாமன் சுவாமிகளை பற்றி நீங்கள் யூடியூப் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். பாமன் சுவாமிகளை பற்றி இப்போ நிறைய அந்த பாடல்களை வந்து பாடி யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க. ஒரு பாமன் சுவாமிகளை ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ கொஞ்ச நாளாக நடுவில் ஒரு சில காரணங்களாக நிறுத்தி வச்சுருக்காங்க. பட் அதில் ஒரு அரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ரொம்ப எளிமையாக
அந்த பத்திரிகையில் சொல்லுவாங்க. அதே மாதிரி பேசும்போதும் ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையாக ஒரு சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பாடல் எப்படி பாடுறது, ஒரு கருத்தை எப்படி சொல்லுவது, அப்படியெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு அதனால் இவருடைய பெருத்த இவருக்கு சுற்றி ஒரு அன்பு பூண்ட அடியார்கள் எப்பொழுதும் கூடவே இருக்காங்க. அந்த நிலையில் இருக்க ஐயா கலைச்செல்வன் ஐயா இப்போது நமக்கு உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவருடைய பேச்சை நாம் கேட்போம் என்று கூறி அவருடைய மேடை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஐமுகச் சிவனும் அருமுகச் சிவனும் ஒன்றே. ஆம் நண்பர்களே, ஐமுகச் சிவம் வேறு, அருமுகச் சிவம் வேறு அல்ல. நமக்கெல்லாம் தெரியும், 5இல் விளையாதது 50இல் விளையாது. அதெல்லாம் அந்த காலத்தில் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, 5 வயசில் படிக்கிறேன்னா 50 வயசில் படிக்க முடியாது, அதனால் 5 வயசில் 8 போய் சேர்த்தாங்க. என்ன மாதிரி ஒரு சில பேர் 6 வயசில் கூட சேர்த்துருப்பாங்க, அது வேறு. ஆனால் உண்மை அது கிடையாது. நம சிவாய என்ற 5 எழுத்தில் விளையாத நன்மை 50 எழுத்து கொண்ட மந்திரத்தால் கூட விளையாது. அப்படின்னா நமச்சிவாயம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க வல்லது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைக்கு கூட தெரியும், ஒரு கல்லை தண்ணியில் போட்டால் கல் உள்ளே போயிடும். ஆனால் கல்லோட மனுஷனை கட்டி போட்டால் அவன் உள்ளே போய் இறந்து விடுவான் என்று நினைத்து போட்ட போது, கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயம் என்ன கல்லுவது. அப்படின்னா இயற்கை உண்மைகளை எல்லாம் புறந்தள்ளி நமச்சிவாய மந்திரத்தை சொல்பவர்களை காக்க வல்லது நமச்சிவாயம். ஞானசம்பந்த சுவாமிகள் ஒன்று சொல்லுவார், ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது நாதன் நாமம் நமச்சிவாய. யார் அந்த நமச்சிவாய மந்திரத்தை ஓதுகிறார்களோ, ஆனால் நம்ம அண்ணன் இன்னைக்கு 2-3 ஓதுவார்களை இங்கே அழைச்சிட்டு நாமெல்லாம் கூட ஓதினா அந்த நேரத்தில் ஓதுவார். ஆனால் அவங்கெல்லாம் பர்மனெண்ட்டாக ஓதுவார். லட்சுமண ஓதுவார் ஐயா, அப்புறம் நம்ம மணி ஐயர், அப்புறம் நம்ம சுந்தரமூர்த்தி அண்ணா ஓதுவார். இப்படி 3 பேரும் ஓதுவார்களை இங்கே அழைத்து அவங்கள மட்டும்தான் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அண்ணா இருக்காரு, புரியல, அதான் அவரு பெரியவர் இருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் ஓதுவா மூர்த்திகள்னு பேர். ஐஏஎஸ் ஆஃபீஸரு மூர்த்திகள் சொல்ல மாட்டாங்க, அமைச்சரை கூட மூர்த்தின்னு சொல்ல மாட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் மூர்த்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஓதுவா மூர்த்திகள். அப்படின்னா அந்த மூர்த்தியை உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் அர்த்தம். பெருமானை பாடுகிற போது பெருமான் உள்ளத்திலிருந்து வெளிப்படுவான்னு அர்த்தம். பெருமான் வெளியில இல்லை, உள்ள. கனககள் நிலைவீடு சததனம் என எடி கருதிடு தபமுடையோர் மணவெளியில் தள்ளில் நடம் இடுகார அரசு. வள்ளல் பெருமானை கேட்டாங்க, நடராஜ பெருமானி எங்க இருக்காங்க? சைவம் உணர்ந்த அன்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சிதம்பரத்தில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச நம்ம சாமி கோவிந்தர் மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க, மீதி 4 சபையில் இருக்காருன்னு. நம்ம ரத்தின சபை, அப்புறம் சித்திர சபை, வெள்ளி அம்பலம், அப்படி இந்த மாதிரி இன்னொன்று தாம்பிர சபை திருநெல்வேலி, அப்படி 5 சபைகளில் ஆடுகிறான் என்று. ஆனால் எப்படி 12 திருமுறை இருக்கிறதோ அப்படி 6 திருமுறைகளை ஆடலரசனுக்கென்று வகுத்த வள்ளல் பெருமான் சொல்லுவார், நடராஜ பெருமான் எங்க இருக்காங்க? என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஈஸியா கும்பிடுறதுக்கு ஒரு வழி சொன்னார். எத்துணையும் பேதமுறாதி எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாயம் பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகிருதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததால். அப்படின்னா எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும்னு அர்த்தம். எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டணும். எறும்புலேருந்து யானை வரைக்கும் உயிர் ஒன்று தான், பாடி தான் வேற, உடம்பு தான் வேற.
அதனால் அதுக்கு பேர் ஜீவகாருண்யம்னு பேர். நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம், வெஜிடேரியனாக இருந்தால் அது பேர் ஜீவகாருண்யம். கிடையாது. வெஜிடேரியனாக இருந்தால் ஜீவகாருண்யத்தில் முதல் எல்கேஜி பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொசுவை கூட அடிக்கக்கூடாது. கொசு கூட அடிக்காமல் இருக்க முடியுமாயா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஜீவகாருண்யப்படி அதான் உண்மை. அப்படி எல்லா உயிரிழத்து அன்பு காட்ட வேண்டும். அதுதான் சிவன் சொல்லுவது. அன்பே சிவம். அங்கே அன்பு இருக்கிறது, அங்கே சிவம் இருக்கும். ஐயாவுடைய நிகழ்ச்சி நிரலை பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு 11 மணி வாக்கில் தான் பேசுகிற மாதிரி போட்டிருந்தாங்க. சாமி ஐயா என்ன பண்ணார், ஒரு கடைசியில் தூக்கி போட்டார். நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். மாதிரி பசி நேரத்தில் உங்களை பேச சொன்னால் சப்ஜெக்டு ஹெவி சப்ஜெக்டு யார் கேட்பாங்க, அவங்கவுங்க பசி மயக்கத்தில் இருப்பாங்களா, நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களான்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எல்லாரும் ஒரு கேட்க முடியாத இந்த ஒரு பேசின ஒரு அரை மணி நேரம் பசி தாகம் எதுவுமே தெரியாமல் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதுபோல் நான் தான் சொன்னேன்ல, எளிமையாக சொல்ல பெரிய புராணத்தில் ஆரம்பித்தார். ஏன்னா அது இது சிவனும் அறுமுக சிவனும் ஒன்றுன்னா பெரிய புராணத்தை ஆரம்பிக்கிறார அப்படின்னு பார்த்தா பெரிய புராணம், நமச்சிவாயம், அருளாளர்கள், அருணகிரிநாதர் அப்படின்னு கொண்டு வந்து தீபமங்கள ஜோதி அப்படின்னு சொல்லி எல்லாம் இதுதான் அப்படின்னு நடராஜன், ஜோதி, முருகன் அப்படின்னு சொல்லி அவருடைய சப்ஜெக்டுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை நம் முன்னே வைத்ததற்கு அவருக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் சாமி கோவிந்தராஜன் சார்பிலும் சிவஞான சித்தோவி சார்பிலும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யார் சைவர் எடுத்தார்? யார் சைவர்? உள்ளத்தில் பெருமானை வச்சு பூசிங்க, அவங்க தான் சைவர்னார். ஏன்னா அவர் முருகனை பாம்பன் சாமி உள்ள வாங்கினார். எப்படி வாங்கினார்? பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமஞ்சனே வா, இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன், எல்லளவு மையமில்லையே அப்படி சொல்லி முருகனையும் பாம்பன் சாமியை உள்ள வாங்கி பூசித்தவர். நமக்கெல்லாம் யார் செய்வன்னு சொல்லும்போது உள்ளத்தை நீங்கள் வச்சு பூசிங்க. முதல் ஆரம்பமே அதான் சொன்னார். 2வதாக சொல்லும்போது அந்த வள்ளலார்கிட்ட போனார். வள்ளலார்கிட்ட போய் என்ன பாட்டு பாடினார்? அம்பல தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருவிருந்தே பொது நர தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே மலை தரு மகளே மடமகளே மதிமுக குயிலேன்னு சொல்லி அருமையா ஆனந்த நடராஜன் கொண்டு வந்து சேர்த்தாரு. இதுதான் கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது பின்னால் வராரு. சிவனின் பெருமைகளை 4 பேர்கிட்ட சொல்லி 4 பேர் பெருமைலாம் எப்படிலாம் செஞ்சாங்க அருள் செயலை சொன்னார். அருள் செயலை சொன்னது மட்டுமா, உடனே அவருக்கு உரித்த பாணியில் பாம்பன் சுவாமிகளை வரலாறு எங்கே கொண்டு வந்து மயிரவாகன காட்சியோட காட்டினார். அந்த மயிரவாகன காட்சி காட்டினா போதுமா? அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றப்போ அவர் சொன்னார். பாம்பன் சுவாமிகள் சொல்லிட்டும் போது, ஐயா என்னை நேரத்தை குறைச்சிட்டாங்க. சுருக்கமாக சொல்ல சொன்னாங்க. முதல்ல கடைக்கு ரூபா கொண்டு போனோம், செல்லை வச்சு ஜிபே பண்ணலாம். காலம் மாறி போயிருக்கு. இன்னைக்கு நேரம் கம்மியாக இருந்தாலும் ஆனால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஜிபே மாதிரி எல்லாரையும் கேட்க வச்சிங்களா? அதுதான் ஜிபேயில் நீங்கள் காட் பே. அந்த காட் பே எங்களுக்கெல்லாம் கிராண்ட் பே ஆச்சு. அந்த கிராண்ட் பே கிராண்டட் பே ஆச்சு. அந்த கிராண்டட் பே எங்களுக்கு பெய்டு பே ஆச்சு சொல்லிட்டாரு. அப்போ அந்த அருமையான ஒரு சிவனை ஒன்றே சொல்லி 5 முக சிவனும் 6 முக சிவனும் ஒன்றே என்ற கருத்தை அருமையா நமக்கு பசியெல்லாம் போக்கி கருத்தை உள்ள வாங்கின பாருங்க. அது நம்ம மனம் கோடியிலப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லி அவருக்கு நம்ம திருப்பாட்டு பாடக்கூடிய சுந்தரமூர்த்தி ஐயா பொன்னாடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அரோகரா. அடுத்து இந்த கருத்தரங்க தலைமைக்கு நம்ம கையிலையா இருந்தார் இல்லையா, அந்த கையிலையாருக்கு ஒருத்தர் சிறப்பு செய்யணும் இல்லையா, நம் பூதலிங்க ஐயா அவர்களே நீங்கள் வருங்க. ஐயாவுக்கு ஒரு பொன்னாடைய போத்துங்க, வாங்க. அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்து நிறைவா நிகழ்ச்சி வரப்போகுது. என்னன்னா இது பார்க்கணும். நிகழ்ச்சி நிலையில் போட்டாங்க அருட்கொடையாருக்கு மரியாதை செய்தல். இந்த அருட்கொடையார்கள் யாருன்னு
நம்ம சிற்சபையில் எப்படி வச்சுருக்காங்கன்னா 5000 மேல் கொடுத்தவர்களை சிறுமிகு புறவலர் என்று ஒரு சிறப்பு செய்யணும்னு ஒரு விண்ணப்பத்தோடு வச்சுருக்காங்க. அதில் முதல் சீர்மிகு புறவலர் நமது ஐயா ருத்ராட்சி நடராஜ் ஐயா அவர்களே தாங்கள் மேடைக்கு வரவும், விவேகானந்தன் ஐயா அவர்களே தாங்களும் மேடைக்கு வரவும் சபையின் தலைவராகிய திரு சாமி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி. மெடலும் கொடுத்து பொன்னாடியும் போட்டியாச்சு. இது அப்படியே எடுத்துட்டோம். சிற்சபையின் முதலாண்டு நிறைவு அருமையாக நம்ம சீர்மிகு புலவர்களை தந்துள்ளது. சீர்மிகு புலவர்களாகிய மூவர் வந்திருக்காங்க. ஏலிசை நாடக முக்கணி மாதிரி அவங்க மாப்பழா வாழிய மாதிரி 3 பேர் கொடுத்துருக்கிறதுனால இறைவன் திருவில் இந்த அளவு அமைந்தது. அடுத்தது நன்றி நவீனர். சிவஞான சிற்சபையின் முதலாம் ஆண்டு விழாவிலே முதலிலே குத்துவிளக்கு ஏற்றிய மகளிர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வுக்கு சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொகுத்தளித்த திரு சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இறைவனை நடராஜ பெருமானை முதலாக நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி மாணிக்க வாசகர் அவர்களை எழுத்துரை செய்து இந்த அவைக்கு அருளை கூட்டிய திரு பரமசிவன் ஐயா அவர்களுக்கும், இறைவணக்கம் பாடிய திரு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், சிறப்பான முறையிலே வரவேற்பு உரை நல்கிய திரு பூதலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் முதலாக எங்கள் சிவஞான சிற்சபைக்கு வேல்மாறல் மந்திர பாராயணம் செய்து அருளிய திரு பொருணை மாயன் மற்றும் திருமதி ரமணியம்மாள் அவர்கள் குழுவினருக்கும், சிறப்பாக வாத்துரைகள் வழங்கிய கைலை மணி ருத்ராட்சம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், பன்னிசை வேந்தர் தனது தகாத வயதிலும் 90 வயதிலும் வந்து தேவார பாடல்கள் பாடிய திரு லட்சுமணன் ஐயா அவர்களுக்கும், வேல்மாறல் மந்திர குழுவினர்களுக்கு குருவாக இருந்து பன்னிசைகள் வழங்கிய மணி ஐயர் ஐயா அவர்கள் அருள் போய் நாங்கள் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மணி ஐயர் ஐயா அவர்களுக்கும், சிறப்பான முறையில் நடனம் ஆடிய செல்வி ஹாசினி டில்லி பாபு அந்த குழந்தைக்கும், நம்ம எல்லாரும் அரை மணி நேரத்துக்கு இப்படி அசைய விடாமல் 5 முக சிவனும் 6 முக சிவனும் ஒன்றே என்று கட்டி போட்டு நம்முடைய எல்லாம் திரைக்கு வைத்த புகஸ்ரீ கலைச்செய்யும் ஐயா அவர்களுக்கும், கருத்தரங்கத்துக்கு தலைமை வைத்த ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு பல விதங்களில் ஒத்துழைப்பு நல்கிய எவ்வளவோ காரியங்கள் செய்து கொடுத்த திரு வே சுப்பிரமணியம் எண்கணிதம் ஐயா அவர்களுக்கும், யூடியூபில் பதிவு செய்வதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் நல்வர்களுக்கும் மற்றும் இவ்வளவு நேரம் சிவஞான சிற்றத்தின் முதலாண்டு விழாவிற்கு வருகை புரிந்து இவ்வளவு நேரம் அமைதியாக சலசலப்பு ஏற்படுத்தாமல் அனைவரும் கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் சிவஞான சிற்றத்தின் சார்பிலே எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக தொகுப்புரை வழங்கிய சேகரையா அவர்களுக்கு சிற்சபை சார்பாக மரியாதை செய்யப்படுது.
சுப்பிரமணிய ஐயா அவர்கள் எண்கணித ஜோதிடர். ஆனால் எனக்கு ரொம்ப தோழராக உறுதுணையாக இருந்து இந்த ஷீல்டு செய்கிறதுக்கும் மற்றும் இந்த சிலை அவர் தான் வாங்கி கொடுத்த நடராஜர் சிலை மட்டும் எனக்கு கிடைச்சிது. ஐயா அன்பளிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்பாள் வேணும், அதுக்கு வேறு மாணிக்க வாசல் வேணும்னு கந்தசாமி கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் எனக்கு அந்த சுவாமிநாதன் சென்ஸில் இது ரெண்டுத்தையும் வாங்கி கொடுத்த அவருக்கு மிகவும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்து அன்னாரை மகிழ்விக்கிறேன். அடுத்து விநாயகரை எழுந்தருளை செய்த பரமசிவம், அவர் தான் பரமசிவம்னா எங்கள் இதுதான் முதல் பரமசிவம் ஐயா. அவர் மிக சிறப்பாக வந்து காலையில் 8 மணிலேருந்து இந்த விநாயகரை எழுந்தருளை செய்தார். மஞ்சள் விநாயகரை பிடித்து வச்சு மிக அருமையாக எல்லாருக்கும் அந்த அலங்கார ஆராதனை செய்தார். சுப்பிரமணியாவுக்கு மரியாதை. எப்படி இருக்கும் திருச்சபைன்னு முதலாண்டு நிறைவும் 2ஆம் ஆண்டு துவக்கமும் அது எப்படி இருந்ததுன்னா, இன்னைக்கு சிவப்பொழுதாக போனது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணங்கள்லாம் சிவத்திலேயே கொண்டு போய் சேர்த்துது. சேர்த்த எண்ணங்கள் எப்படி ஆச்சுன்னா அது உள்ளத்தில் போச்சு. அந்த உள்ளம் என்ன ஆச்சுன்னா உருவமாச்சு. அந்த உருவம் உள்ளுக்குள்ளே வாங்கிச்சு. அந்த வாங்கினதுனால எல்லாருமே அமைதியாக இருந்தது மட்டும் இல்லாமல் என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும் இல்லாமல் கவனம் முழுக்க அங்கேயே செலுத்துது. இன்றைய தினம் அருமையாக உத்தரகோசம் மங்கை, நந்தீஸ்வரர் கோயிலேருந்து ரேணுகா அம்மா, சைதாப்பேட்டையிலேருந்து இருக்க அருணா நடராஜன் ஐயா, நம்ம ஓதீஸ்வரர் கோயிலேருந்து பஞ்சாபகேசன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டே போயிருந்தோன்னா நிறைய போகிறாங்க. அப்போ இத்தனை பேரையும் கூட்டி வச்சது சிவஞான சிற்சபை. அத்தனைங்க காரணமானவர் நம்ம ருத்ராஜ் நடராஜன் ஐயா. எப்போவுமே நம்ம தலைவருக்கு நிழலாக இருக்கக்கூடிய முரளி ஐயாக்கு நம்ம தலைவர் பொன்னாடை பொறுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி. கடந்த ஜோதி கல்வியை உருவமாகிய உங்கள் போற்றி போற்றி.